கெமிக்கல் ஹேர் டைக்கு பை சொல்லிட்டு நேச்சுரல் ஹேர் டைக்கு ஹை சொல்லுங்க. அமோனியா சல்ஃபேட் பிபிடி இல்லாமல் தயாரிக்கப்பட்ட ஜிகே நேச்சுரல்ஸோட நேச்சுரல் பிளாக் ஹேர் டை. இப்போ இவங்க போயிருக்கிறது டெல்லிக்கு. பிஜேபி அவருடைய பிளான் ஓபிஎஸ் டிடிவி தினகரன் அவங்களுக்கும் நீங்க இல்லையா எங்க கூட்டணியில் சேர்த்துக்கிற என்டிஏ கூட்டணியில அவங்களுக்கு சீட்டு பிரிச்சு கொடுத்துக்கலாம். அதுக்கு இவர் ஓகேன்னு சொன்ன மாதிரி ஒரு செய்தி வருது. உங்களுக்கு ஏடிஎம்கேக்கு 191க்கு என்டிஏல பிஜேபி இன்னைக்கு போறாங்க இல்லையா, ஒத்துக்கொள்ள மாட்டாங்க. அமித்ஷாவும் ஆரம்பத்துல சொல்லிட்டு இருக்க எடப்பாடி சொல்றது இல்லைங்க, ஆட்சியில் பங்கு கிடையாதுன்னு சொல்ற. இது எல்லாவற்றையும் போய் டெல்லியில முடிவு செய்வாங்க. இந்த எலெக்ஷன் பாஜகவை விட ஏடிஎம்கேக்கு தான் சார் ரொம்ப முக்கியம். நீங்க சிஎம் ஆகணும் அப்படின்னு இருந்தால் எடப்பாடி அவர்களை தான் ரொம்ப காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு போகணும். டிஎம்டிகே உள்ள வரப்போறாங்க என்டிஏக்குள்ள. அப்போ 2024 பார்லிமெண்ட் இதை வச்சு பார்க்கும்போது 40% ஓட்டு இவங்களுக்கு கன்ஃபார்ம் ஆயிடுறது என்டிஏக்கு. நாளைக்கு 100 சீட்ல நீங்க ஜெயித்தாலும் கூட்டணியில் வரும்போது நீங்க தான் முதலமைச்சர், அதை உறுதிப்பட சொல்லியாச்சு. 140 சீட் வச்சுங்க, 145 வச்சுங்க. இதுதான் 89 சீட் எங்க கிட்ட கொடுத்துருங்க. இதுதாங்க தொகுதி. இல்ல 120 சீட் நாங்க ஜெயிப்போம், 120 எங்கிட்ட கொடுக்குறோம், அந்த மாதிரி எல்லாம் கொடுக்க முடியாது. தட் இஸ் நாட் அலையன்ஸ். சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு பேச இருப்பது அரசியல் விமர்சகர் ரவிசங்கர் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். வணக்கம். டெல்லி பயணம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இங்க அன்புமணி அவர்களை சந்தித்ததுக்கு பிறகு இந்த டெல்லி பயணமே எத்தனை சீட்டு கொடுக்கலாம், எத்தனை சீட்டு சீட்டு பங்கீட்டுக்கு தான் போறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு தகவலும் வெளியில வந்திருக்கு சார். அப்படியே கொடுத்தாலும் பாஜக எத்தனை தொகுதிகளை பெறுவாங்க, எத்தனை தொகுதிகளை கேட்டு வாங்குவாங்க, பிளஸ் அன்புமணி அவர்களுக்கு அது ஏற்கனவே பேசிட்டாங்க, உங்களுக்கு இவ்வளவு தொகுதி ஒரு ராஜ்யசபா சீட்டு. இதுல பாஜக தலைமையில தான் டிடிவி தினகரும் ஓ பன்னீர்செல்வம் ஒன்றிணைக்கணும். அமித்ஷா சொன்ன அந்த ஒரு வார்த்தை அதுல வருது. இதெல்லாம் கால்குலேஷன் பண்ணி தான் இவர் இத்தனை சீட்டு உங்களுக்கு தந்துருதோம், என்டிஏ கூட்டணியில பாஜக தலைமையில இத்தனை சீட்டு நான் பாஜக கொடுத்துரும், பிளஸ் இதுக்குள்ள நீங்க உங்க வரவங்களுக்கு ஷேர் பண்ணிக்கோங்கன்னு சொல்லி தான் பேசிட்டு இருக்காங்க. அதிகபட்சம் போனா பாஜக எத்தனை சீட்டு சார் கொடுப்பாங்க? சார் என்னுடைய கணிப்புல என்ன அப்படின்னா, இந்த எலெக்ஷன் பாஜகவை விட ஏடிஎம்கேக்கு தான் சார் ரொம்ப முக்கியம். இந்த எலெக்ஷன் ஏடிஎம்கே இந்த எலெக்ஷன்ல ஜெயிச்சிங்கனால் எடப்பாடி நீங்க சிஎம் ஆகணும் அப்படின்னு இருந்தால் எடப்பாடி அவர்களை தான் ரொம்ப காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு போகணும். பிஜேபியை பொறுத்த வரைக்கும் 2029 பார்லிமெண்ட் எலெக்ஷன் தான் முக்கியம். இந்த எலெக்ஷன்ல பிஜேபி டிஎம்கேவை தூக்கணும்னு இருக்காங்க. பிஜேபிக்கு எப்படி டிஎம்கே ஆட்சியை விட்டு நீக்க வேண்டும் அப்படின்னு குறிக்கோள் இருக்கோ, அந்த குறிக்கோள் எடப்பாடி அவர்களுக்கு முக்கியமா இருக்கணும். அவங்க டிஎம்கே ஆட்சியை விட்டு எடுத்தால்தான் எடப்பாடி நீங்க ஜெயிக்க முடியும். அப்போ அதுக்கேற்ற மாதிரி நீங்க உழைக்கணும். அப்ப நீங்க உழைக்கணும்னால் ஜெயிச்சீங்கன்னா நீங்க முதலமைச்சர் அப்படின்னு சொல்லியாச்சு. ஸோ போன தடவை 191 சீட்ல நின்னாங்க ஏடிஎம்கே. இந்த தடவை கண்டிப்பாக அதுக்கு பிஜேபி ஒத்துக்க மாட்டாங்க. அது அங்கதாங்க இப்ப இழுபறி இருக்கு. ஏன்னா பிஎம்கே உள்ள வந்தாச்சு, பிஜேபி ஏடிஎம்கே 37%. ஜூன் நாளன்னைக்கு ஜனவரி 9 கடலூர்ல டிஎம்டிகே ஜெனரல் கவுன்சில் மீட்டிங். அந்த மீட்டிங்ல அவனும் உள்ள வந்தாச்சுன்னா 40% வந்தாச்சு. இதையும் தாண்டி விஜய் எந்த அளவுக்கு ஓட்டை பிரிக்க போறார், காங்கிரஸ் அந்த பக்கம் விஜய் பக்கம் போக போகிறதா, அப்படி போனாங்கன்னா டிஎம்கே கூட்டணி வலுவிழந்து விட்டது. ஓகேவா? அந்த மாதிரி வலுவிழந்து இருக்கும் போது ஆன்டி இன்கம்பன்சி ஃபேக்டர் எந்த அளவுக்கு டிஎம்கேலேருந்து புரிந்து அது எவ்வளவு பேர் ஏடிஎம்கே என்டிஏ கூட்டணிக்கு ஓட்டு போட போறாங்க அதையும் பார்க்கணும். தென் இப்ப இவங்க போயிருக்கிறது டெல்லிக்கு. பிஜேபியோட பிளான் இது மட்டும் போராது. இந்த 40 டிஎம்டிக்கு சேர்த்து 40 பிளஸ் ஆன்டி இன்கம்பன்சி இது மட்டும் போராது. ஓபிஎஸ் டிடிவி தினகரன் அவங்களுக்கும் நீங்க இல்லையா எங்க கூட்டணியில் சேர்த்துக்கிற என்டிஏ கூட்டணியில அவங்களுக்கு சீட்டு பிரிச்சு கொடுக்கலாம். அதுக்கு இவர் ஓகேன்னு சொன்ன மாதிரி ஒரு செய்தி வருது. இவர் கடைசியா வேற வழி இல்லை இவருக்கு.
ஏடிஎம்கே கூட்டணி ஜெயித்து வந்தால் மினிஸ்டர் போஸ்ட் அதெல்லாம் நீங்க அவங்களுக்கு கொடுக்க வேண்டாங்க, எல்லாத்தையும் என்டிஏ நாங்க பார்த்துக்கிறோம் அப்படின்னு சொன்னது. இவரும் லாஸ்டா பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் அந்த தேனி, அந்த பக்கம் தேனி போடி நாய்க்கணும், அங்கெல்லாம் நமக்கு ஓட்டு வேணும், ஜெயிக்கணும்னா ஓபிஎஸ், டிடிவி தினகரன் இவங்களுடைய இது கண்டிப்பாக வேணும்னு சொல்லியாச்சு. இப்போ கூட்டணிக்குள்ள மெயினா டெல்லியில அதை பேசி முடிக்க போறாங்க. முடிச்சாச்சுன்னு வச்சுங்க, என்னன்னா எவ்வளவு தொகுதி? கண்டிப்பாக 191 தொகுதி கிடையாது. அதிமுக கிடையாது. ஓகே 196 கொடுக்க முடியாது. 191 கொடுத்தால் மீதி எவ்வளவு இருக்கு? 43 சீட். இந்த 43 சீட்டை வச்சுட்டு இப்ப நீங்க சொன்னீங்க பிஎம் கேக்க 12 சீட் கொடுக்கறேன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னீங்க. 12 சீட் அப்ப 43ல 12 போக மீதி எவ்வளவு இருக்கு சார்? 31. அப்ப பிஜேபிக்கு அந்த 31ல பிஜேபி ஓபிஎஸ் எல்லாம் உண்டா? கிடையாது சார். அப்போ என்னை பொறுத்த வரைக்கும் அப்போ அதிமுக கூட்டணி, அதாவது என்டிஏ கூட்டணியில வந்து பாஜக இரண்டாம் இடத்தை கூட்டணிக்குள்ள இரண்டாம் இடத்தை பிடிச்சு அதிக தொகுதிகளை வாங்குவாங்கன்னு சொல்றீங்க? ஆமா. என்ன தொகுதி? நான் மறுபடியும் சொல்றேன், உங்களுக்கு ஏடிஎம்கேக்கு 191க்கு இவங்க ஒத்துக்க மாட்டாங்க சார். யாரு? என்டிஏல பிஜேபி போறாங்க இல்லையா, ஒத்துக்கொள்ள மாட்டாங்க. என்ன பொறுத்த வரைக்கும் 145 140 145 145 நாள் மீதி இருக்கிறது 89. ஓகே, 89 சீட். இந்த 89 சீட்ல பிஎம்கே, பிஜேபி, டிஎம்டிகே, தென் ஓபிஎஸ் இவங்க எல்லாருக்கும் 145 சீட். அது கொடுத்தால் போருங்க. கூட்டணி வலுவாக இருந்தால் இந்த 145 சீட்ல 125 130 சீட் கண்டிப்பாக இவங்க வரும். இதுல அமித்ஷா அவங்களுடைய இது என்னன்னா, சார் கூட்டணி ஆட்சிக்கு ஆட்சியில பங்கு வேணும் அப்படின்னு இருந்தால் அப்போ 145 160 சீட் ஏடிஎம்கே கொடுத்து 140 சீட் வந்துருச்சுன்னு வச்சுங்க. ஏடிஎம்கே என்ன சொல்லுவாங்க, ஆட்சியில பங்கெல்லாம் கிடையாது சார், நாங்க தனியா இருந்து ஆட்சி அமைச்சோம், ஆட்சியில பங்கு கிடையாது. அப்போ அதிகார பங்குங்கிறது உறுதி என்டிஏ கூட்டணியில. என்டிஏ கூட்டணியில அதிகார பங்குங்கிறது இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. அமித்ஷாவும் ஆரம்பத்துல சொல்லிட்டு இருக்க, எடப்பாடி சொல்றது இல்லைங்க, ஆட்சியில் பங்கு கிடையாதுன்னு சொல்றாரு. இது எல்லாவற்றையும் போய் டெல்லியில முடிவு செய்வாங்க. ஃபர்ஸ்ட் கூட்டணி முடிவாகி விட்டது, பிஎம்கே உள்ள வந்தாச்சு. இதையும் தாண்டி எடப்பாடி அவர்கள் ராமதாஸ் அவர்கள்கிட்டையும் பேசிட்டு இருக்காங்க, ராமதாஸ் அவர்களையும் உள்ள கொண்டு வரணும். ஆனால் எடப்பாடிக்குடைய ஆசை இதை பாருங்களேன், பிஎம்கே ஒருங்கிணைந்த பிஎம்கேவாக இருக்க வேண்டும். ஆனால் ஏடிஎம்கே ஒருங்கிணைந்த ஏடிஎம்கே நாங்க ஒத்துக்கல, அதுக்கு நாங்க ஒத்துக்க மாட்டோம். ஆனா ராமதாஸ் அவர்களும் வந்து விட்டால் பிஎம்கே ஒருங்கிணைந்த பிஎம்கே இருக்கும், அவங்களோட ஃபுல் ஓட்டு இதுவும் எங்களுக்கு வந்து விடும். இது அவருடைய ஆசை. அதே தான் அமித்ஷா சொல்றார், ஒருங்கிணைந்த ஏடிஎம்கே இருக்கணும். ஸோ ஓபிஎஸ், டிஎம், டிடிவி தினகரன், சசிகலா அம்மையார் அவர்களையும் உள்ள கொண்டு வரும். ஸோ இதையும் தாண்டி இவர் என்ன பண்ண போறார் விஜய் தெரியவில்லை. ஏன்னால் காங்கிரஸ் விஜய் பக்கம் போகுமா போகவில்லையா தெரியவில்லை. காங்கிரஸ் விஜய் பக்கம் போய்விட்டது என்றால் கம்யூனிஸ்ட் அவங்களும் விஜய் பக்கம் போவாங்களா? அப்படி கம்யூனிஸ்ட் அவங்களும் போனாங்க, சிபிஐ சிபிஎம் அவங்களும் போனாங்க அப்படின்னால் அப்ப விசிகே மட்டும் தனியாக டிஎம் கோடு இருக்க போறாங்களா? இது எல்லாமே $1 மில்லியன் எவ்ரிதிங் டிபெண்ட்ஸ் ஆன். மொத்தத்துல அதிகார பங்குக்கான நேரம் வந்துடுச்சு. இது திமுக கூட்டணிக்கும் பொருந்தும், அதிமுக என்டிஏ பாஜக பொருந்தும். கண்டிப்பா. இப்ப காங்கிரஸ்க்கு அவங்க சொன்னாங்கன்னு, ஏன்னா இவங்க பேசுற பேச்சு, பிரவீன் சக்கரவர்த்தி பேசுறது, மாணிக்கன் தக்கூர் பேசுறது, இது எல்லாவற்றையும் ஆண்டி ராகுல் இது வரைக்கும் என்ன சொல்றாரு தெரியவில்லை. ஆனா வெளியில வர நியூஸ் எல்லாம் பார்த்தோம், டிவிகே பக்கம் இவங்க போவாங்க, டிவிக்கெல்லாம் அதிக காட்சி அதிக சீட்டு கொடுக்கறாங்க அப்படின்னு போவாங்கன்னு பேச்சு அடிபடுறது. இன்னும் எதுவும் உறுதியாக தெரியவில்லை. ஆனால் ஜனவரி 9 வந்து விட்டது. ஒண்ணு நிச்சயம், ஜனவரி 9 வரும்பொழுது டிஎம்டிகே உள்ள வரப்போறாங்க என்டிஏக்குள்ள. அப்போ 2024 பார்லிமெண்ட் இதை வச்சு பார்க்கும்போது 40% ஓட்டு இவங்களுக்கு கன்ஃபார்ம் ஆயிடுறது, என்டிஏக்கு 40%. நீங்க சொன்ன மாதிரி 40% வாக்கு வந்து என்டிஏக்கு வந்து கிட்டத்தட்ட கன்ஃபார்ம் ஆகுது. இந்த கூட்டணி அலைன்ஸ் எல்லாம் கரெக்டா ஒத்து போச்சுன்னா சொல்றீங்க. ஒத்து போச்சுன்னா டிஎம்டிக்கு உள்ள வந்தாச்சுன்னா
ஓகே. அப்போ திமுகவுக்கும் என்டிஏக்கும் அதிமுக பாஜக கூட்டணிக்கு தான் போட்டி. ஒரு பக்கம் வந்து தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் வந்து ஓட்ட பிரிக்கிறாரு. அது யார் ஓட்ட ஓட்டை யாரு பிரி பிரிக்கிற? ஓட்டை பிரிக்கிறது அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னு வச்சுங்க, கண்டிப்பாக டிஎம்கே சைட்ல இருந்து ஓட்டு, இளைஞர்கள் ஓட்டு, ஓகே, ஏடிஎம்கே சைட்ல இருந்து போகுமா? கண்டிப்பாக எப்ப போகும் அப்படின்னா, விஜய் ஏடிஎம்கேவை பிஜேபியும் அந்த அளவுக்கு திமுகவை தாக்கி பேசின அளவுக்கு ஏடிஎம்கேவை தாக்கி பேசவில்லை விஜய், ஓகேவா? அண்ட் அவர் சொல்றது எனக்கு எதிரி டிஎம்கே தான், அரசியல் எதிரி டிஎம்கே தான், டிஎம்கேவை ஆட்சியை விட்டு நீக்க வேண்டும் அப்படின்னு தான் விஜய் பேசிக் கொண்டிருக்கிறார். ஓகே, அந்த ஐடியாலஜிக்கல் கருத்து பொறுத்த வரைக்கும் பிஜேபியும் எதிரி, ஆனால் அரசியல் எதிரி திமுக அப்படின்னு சொல்லும்போது திமுகவில் இருந்து நிறைய ஓட்டு பிரிப்பதற்கு வாய்ப்பு உண்டு அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. இதையும் தாண்டி இளைஞர்கள் நிறைய பேர் விஜய் பக்கம் போறதுனால டிஎம்கேல இருக்கிற இளைஞர்கள் ஓட்டு விஜய் பக்கம் போவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இதையும் தாண்டி காங்கிரஸ் விஜய் கூட்டணிக்குள்ள போய்விட்டார்கள் என்றால் தென் டிஎம்கே கூட்டணிக்குள் சலசலப்பு ஏற்படும். என்ன ஏற்படும் முன்னாடியே சொல்லிட்டேன். சிபிஐ சிபிஎம் நாங்க மட்டும் எதுக்கு இங்க உட்கார்ந்துட்டு இருக்கணும்? ஏன்னா டிஎம்கே கூட்டணி வின்னிங் கூட்டணி இல்லை, அதனால அந்த பக்கம் போயிடலாம் அப்படின்னு விஜய் பக்கம் போய் நம்ம விஜயோட கூட்டணியை ஸ்ட்ரெங்தன் பண்ணலாம் அப்படின்னு சிபிஐ சிபிஎம் போவாங்க. அப்ப மீதி இருக்கிறது விசிகே மட்டும்தான். அவர்களும் அந்த பக்கம் போனாங்கன்னா அப்போ இந்த தேர்தலில் ஃபைட்டு அப்படின்னு வரும்போது டிவிகே பார்ட்டி கூட்டணி அண்ட் பிஜேபி கூட்டணி, என்டிஏ கூட்டணி, இதுக்கு தான். ஏன்னால் திமுக தனித்து விடப்பட வாய்ப்பு இருக்கிறது. அந்த மாதிரி தனித்து விடப்பட்டு விட்டார்கள் என்றால் டிஎம்கே உடைய ஓட்டு பேஸ் குறைந்து விடும். இதைய இன்னும் ஆன்டி இன்கம்பன்சி சேர்த்துங்க, அப்போ ஒன்று உறுதியாகிவிடும். திமுக உடைய ஆட்சியில் 200 சீட் எடுப்போம், 140 சீட் எடுப்போங்கிறது முடியாத ஒன்றாக போயிடும். நீங்க எதை கேட்குறீங்க சொல்லுங்க. நிச்சயமா சார். அதாவது என்டிஏ கூட்டணிக்கு தமிழ்நாட்டுல தலைவர் வந்து திரு எடப்பாடி பழனிசாமி அவர் தான், அவர்களுக்கு கீழ் தான் கண்டிப்பா. செயல்படும் சொல்லியிருக்கிறாங்க. திரு அமித்ஷா அவர்களும் சொல்லியிருக்காங்க. ஆனா அவசரமாக டெல்லி சென்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அமித்ஷா அவர்களை சந்திப்பது என்பது வந்து அப்போ முழு கண்ட்ரோலும் பிஜேபி கையில தானே இருக்குது. இப்போ எடப்பாடி திரு அமித்ஷா அவர்கள் தமிழகம் வரும்போது சந்தித்தார்கள், அது வேற மாதிரி பார்ப்பாங்க. ஆனா இவர் ஆளுநரை சந்திப்பு, நேத்து ஆளுநரை சந்திச்சாங்க, இன்னைக்கு அமித்ஷா அவர்களை சந்திக்க போறாங்கன்னா அப்போ என்னதான் நடக்குது? பாஜக அதிமுகவோட நிலைமை வந்து இன்னைக்கு அந்த விமர்சனத்தை எப்படி பாக்குறீங்க? அது ஒரு கட்சிக்குள்ளே இருக்கு சார். அது இல்ல மெயினா வந்து இப்ப அமித்ஷா இங்க டெல்லிக்கு அவசரமா போறது அப்படின்னு கூட்டணி முதல்ல கூட்டணி அனௌன்ஸ் பண்ணது டெல்லியில போய் தான், டெல்லிக்கு போய் தான் இவர் எடப்பாடி பேசினார். பிஜேபியுடைய எங்க கட்சி எங்களுக்கு வேண்டும். இல்ல, ஏன் இந்த கேள்வியை கேக்குறோம்னா, என்டிஏ கூட்டணியில தான் அதிமுக என்டிஏ கூட்டணி எல்லாம் ஒண்ணுன்னு தெரிஞ்சு போச்சு. அப்போ மித்த விஷயத்த வந்து, அதாவது அவர் எடப்பாடி பழனிசாமி என்ன சொன்னார்னா, நீங்க கட்சி தொண்டர்களுக்கு நீங்க கட்சி வேலையை பாருங்க, கூட்டணியே நான் பாத்துக்கிறேன் அப்படின்னாங்க. இத பேசுறதுக்கு டெல்லி போறாங்கன்னா, டெல்லி அமித்ஷா அவர்கள் வர வைத்திருக்கிறார்கள் என்றால், அப்போ அமித்ஷா பாஜக தரப்பு உறுதியாக இருக்குதுன்னு அர்த்தம். நாங்க 100 சீட்டுக்கு, அதாவது எங் தலைமையில பாட்டாளி மக்களுக்கு நாங்க தொகுதியை பங்கிட்டு கொடுத்துக்கிறோம், எங்களுக்கு டோட்டலா ஒரு 100 சீட்டை கொடுத்துருங்க அப்படிங்கறது வந்து தீவிரமா இருக்குதா பாஜக? இல்ல அந்த மாதிரி இருந்தால் கூட்டணி செயல்படாது. கூட்டணி செயல்படும். அப்ப 25 சீட் இல்ல, ஏற்கனவே அரசல் புரசலாக பேசப்பட்டது என்னன்னா, அதிகாரப்பூர்வ தகவல் கிடையாது, பாஜக ஒரு 25 சீட்டு. இந்த பியூஷ் கோயல் அவர்கள் வந்துட்டு போனதுக்கு அப்புறம் ஒரு வார்த்தை பேசியிருப்பாங்க, அந்த சீட்டு தான் 30 சீட்டு சம்திங் 30, அதுக்குள்ளதான் அப்போ பாஜகவுடைய ஸ்ட்ரென்த் இருக்குதா இல்ல அவ்வளவுதான் கொடுப்பாங்களா, அதை ஏத்துப்பாங்களான்னு ஒரு கேள்வி இருக்குது. அத பாஜக ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஏன்னா மறுபடியும் இது என்ன ஆறுது, எனக்கு 170 கொடுங்க, 180 கொடுங்க அப்படின்னு இவங்க சொல்ற மாதிரி ஆறு. 170 180க்கு ஒத்துக்கொள்ளும். உங்களுக்கு வேண்டியது முதலமைச்சர் பதவி, பீரி, ஓகேவா? 191 180 170 கிடையாது. நாளைக்கு 100 சீட்டை நீங்க ஜெயிச்சாலும் கூட்டணியில் வரும்போது நீங்க தான் முதலமைச்சர், அதை உறுதிப்பட சொல்லியாச்சு. 140 சீட் வச்சுங்க, 145 வச்சுங்க, இதுதான் 89 சீட் எங்க கிட்ட கொடுத்துருங்க. இந்த 89 சீட்டுக்குள்ளதான் பாமகவுக்கும் கொடுப்பாங்களா இல்ல பிஜேபிக்கு மட்டும்? இல்ல, பிஜேபி 145, ஏடிஎம். இது வந்து என்னுடைய கணிப்பு, இது வந்து ரீசனபிள் கணிப்பு. ரீசனபிளா இல்ல நியாயமான கணிப்பு இதானா? அதான் ரீசனபிள், நியாயமான கணிப்பு இதான். 145
இந்த ம். 145ல நீங்க 120 எடுங்க, 125 எடுங்க, ஈவன் 110 எடுங்க, 100 எடுங்க. 100 எடுத்தாலும் நம்ம கூட்டணி உறுதி, நம்ம ஆட்சி அமைக்க போகிறோம், நீங்க தான் முதலமைச்சர். அதுல எந்தவித இதுவும் கிடையாது. ஓகேவா? இதுல வந்து நாளைக்கு மாறிவிடுமா, அதெல்லாம் கிடையாது. ம். அதான் 145 நீங்க வச்சுங்க, 89 எங்ககிட்ட கொடுங்க. இந்த 89ல எப்படி பிஎம்கே கொடுக்கணும், பிஜேபி நான் எப்படி எவ்வளவு எடுத்துக்கணும், டிஎம்டிகேக்கு எப்படி கொடுக்கணும், வேற ஏதாவது கட்சிகள் வந்தால் ஓபிஎஸ்சி உங்களுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு நாங்க பார்த்துப்போம். 145 ரீசனபிள். என்ன கேட்டா 140 140 மீதி 94 சீட், 234 140 நீங்க வச்சுங்க. 94 இல்ல சார், 140 முடியாது, 145 அதிகபட்சம் 150. ம். ம். நீங்க ம். கேட்டீங்க இல்லையா, அதிகபட்சம் 150. மீதி 84 சீட் அலையன்ஸ் பார்ட்டிஸ். ம். ம். ஏடிஎம்கே 150, அவ்வளவுதாங்க. அதுக்கு மேல முடியாது. இது தொகுதி முடிந்து விட்டார். இது எவ்வளவு முடிஞ்சு விட்ட நம்பர் ஆஃப் சீட். அதுக்கப்புறம் மற்றவங்க உட்காந்து நயினா நாகேந்திரன் இவங்க இதில் அமித்ஷா உள்ள வர மாட்டார். ஏன்னா தமிழ்நாட்டுக்குள்ள எந்தெந்த தொகுதியில பிஜேபிக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கு, எந்தெந்த தொகுதியில பிஎம்கேக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கு, இதை வந்து முடிவு பண்ணுவாங்க. அந்த அது தொகுதி, இந்த வெற்றி வாய்ப்பு தொகுதிகளை பிஜேபி இருந்து நயினார் தலைமையினர் அவர்களை வந்து பார்த்து ரெடி பண்ணாலுமே அதுல வந்து ஒரு சில இடங்கள்ல வந்து அதிமுக போட்டிட்டு வெற்றி பெற்ற தொகுதியாவும் இருக்கும். அதெல்லாம் கேட்கும்போது அதிமுக நீங்க கண்டிப்பா கொடுக்கிற மனநிலைக்கு வரணும்ல. இ- இது கண்டிப்பா வருவாங்க, கண்டிப்பா. இது கிவ் அண்ட் டேக். அதான் இங்கிலீஷ்ல ஒண்ணு சொல்லுவாங்க, வின் வின் சிச்சுவேஷன். அதாவது உங்களுக்கும் ஜெயிச்ச மாதிரி இருக்கணும், நானும் ஜெயிச்ச மாதிரி இருக்கும். ரெண்டு பேரும் நெகோசியேட் பண்றோம். நெகோசியேட் பண்றது வின் வின் சிச்சுவேஷன். அதாவது நையார் எங்களை ரொம்ப பிடுங்கிட்டாரு எங்க கிட்ட இருந்து, அந்த மாதிரி எண்ணம் உங்களுக்கும் வரக்கூடாது. ஏடிஎம்கேக்கு, பிஜேபி பிஎம்கேக்கும் அந்த மாதிரி எண்ணம் வரக்கூடாது. பிஎம்கே உங்களுக்கு எவ்வளவு சீட் கொடுக்குறங்க, ஒரு தோராயமா சொல்றேன், ஒரு 20 சீட் பிஎம்கே கொடுக்குறோம். 20லயும் எங்களுக்கு வின்னிங் சீட் தப்பு. ஸோ 60% உங்களுக்கு வின்னிங். இதுல 60% 20 என்ன, 6 2 12, 12 சீட் நீங்க வின் பண்ண தொகுதி. மீதி 8 சீட் மத்த இதை நீங்க எடுத்துக்கணும். இதுதான் வின் வின் சிச்சுவேஷன். ஏடிஎம் கேட்கும் சார், எங்களுக்கு கொடுத்த 150 சீட்ல 150 நாங்க போட்டுறோம், நாங்க ஜெயிக்கிற சீட் முடியாது. 150 60%, 65% வச்சுங்க. மீதி 35% மற்ற சீட் நீங்க எடுத்துக்கணும். 65% அல்ல, 65%ங்கிறது வந்து 140 சீட்டு அதிமுக கொடுத்தா அதுல வெற்றி பெறக்கூடியது சொல்றீங்க. 60%. அதான் நீங்க 150 சீட் எடுத்துக்கிறேன்னு வச்சுங்க. 150ல நீங்க சொல்றீங்க இல்லையா, எங்களுக்கு எதெல்லாம் இதுல வின்னிங் இது. ஸோ அவங்க சொல்ற 150ல 100 சீட் எங்களுக்கு வின்னிங் இது. மீதி பிஜேபி உங்களுக்கு 20 வின்னிங் தொகுதி, அதையும் கொடுங்க. உட்காரலாம், பேசலாம். பேசும்பொழுது இந்த வின்னிங் இதுன்னு பார்க்கும்பொழுது உங்களுக்கு கான்பிடண்டா தெரியறதா, இந்த 100 சீட் எங்கிட்ட கொடுத்துருங்க, நாங்க கண்டிப்பாக இதுல வின் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னீங்கன்னு வச்சுங்க. அதுல நாங்களும் உட்காந்து ஒர்க் அவுட் பண்ணுவோம். போன எலெக்ஷன்ல எவ்வளவு ஓட்டு வந்தது என்ன, எல்லாத்தையும் ஒர்க் அவுட் பண்ணிட்டு அதுல வந்து உங்களுக்கு கண்டிப்பாக தெரிகிற 100 இதுல 80 வச்சுங்க, 70 வச்சுங்க, மீதி 30 எங்களுக்கு கொடுத்துருங்க. இதுதாங்க தொகுதி. இல்ல 120 சீட் நாங்க ஜெயிப்போம், 120 எங்கிட்ட கொடுக்குறோம், அந்த மாதிரி எல்லாம் கொடுக்க முடியாது. தட் இஸ் நாட் அலையன்ஸ். ஸோ 2 பேரும் விட்டு கொடுத்து போக வேண்டும். ஸோ இதுதான் தொகுதி உடன்பாடு. இந்த தொகுதி உடன்பாடு அவங்க பேசி முடிக்கிறச்ச நயினா நாகேந்திரன் தலைமையில அவங்க பேசி முடிச்சுப்பாங்க. ஏடிஎம்கேவும் பேசுவாங்க, பிஎம்கே அவங்க பேசுவாங்க, எங்களுக்கு என்னென்ன தொகுதி கொடுக்குறீங்க. அதுல நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அவங்களுக்கு வின் பண்ற சீட் சார், எங்களுக்கு கொடுத்த 20ல 18 சீட் நாங்க வின் பண்ணுவோங்க, 18 எங்க கிட்ட கொடுக்க முடியாது, அவ்வளவு கொடுக்க முடியாது. ஸோ நீங்க வின் பண்ண, கண்டிப்பாக வின் பண்றதுல, அப்போ அதுல இருக்கிற ஓட்டு இது எங்களுக்கும் வேணும். அப்போ நீங்க கண்டிப்பாக வின் பண்றதுல சில தொகுதி எங்க கிட்ட கொடுத்துருங்க, நாங்க கண்டிப்பா வின் பண்ற சில தொகுதியில உங்ககிட்ட கொடுப்போம். இதுதான் தொகுதி உடன். இது உள்ளரே பேசி முடிக்கிறது. ஓகே, இதுக்குள்ளே பேசி முடித்து கையாளுவதற்காக தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் டெல்லி போயிருக்கிறாரு. இப்போ எடப்பாடி தொகுதி உடன்பாடை பற்றி பேசுவதற்கு எடப்பாடி அங்க போகவில்லை. ஓபிஎஸ் அவர்களும் டிடி தினகரனும் உள்ள கொண்டு வருவதற்கு கொண்டு வருது நம்பர் ஆஃப் சீட்ஸ். ஓகே, நம்பர் ஆஃப் சீட்ஸ் மேபி தொகுதி உடன்பாடுல இண்டிவிஜுவலா என்னென்ன தொகுதி எனக்கு வேணும் நாங்க பேச மாட்டாங்க. தொகுதி உடன்பாடுல மேபி 70% நாங்க ஜெயிக்கக்கூடியது
65% நாங்க ஜெயிக்கக்கூடிய தொகுதியெல்லாம் எங்கிட்ட கொடுத்தோம். மீது 30 அந்த 65% எது எது அது அப்புறம் இங்க வந்து பேசிப்பாங்க. நான் சொல்ற புரியுதா? கிளியர். புரியுது 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 நான் சொல்ற புரியுதா? புரியுது ஓவராலா நிச்சயமா. ம். தொகுதி எவ்வளவு சீட்டுக்கு எடுக்க போறோம், தென் ஓபிஎஸ் எல்லாம் உள்ள கொண்டு வர போறோமா, கொண்டு வந்தாச்சுனால் நம்பர் ஆஃப் சீட் முடிவு பண்ணிட போறோம். முடிவு பண்ணதுக்கு அப்புறம் தொகுதி உடன்பாடு அது கூட நான் சொல்றேன். என்ன தொகுதி உடன் அதை தான் இப்ப சொன்னேன். என்னென்ன தொகுதின்னு சொல்ல மாட்டோம். என்ன தொகுதி இதுல எவ்வளவு தொகுதி நாங்க ஜெயிக்க போறோமோ போன எலெக்ஷன்லாம் வச்சு பேசும்போது அந்த தொகுதியில எவ்வளவு சதவீதம் ஏடிஎம்கே நீங்க எடுத்துக்கலாம், மீதி சதவீதம் இவங்க கூட்டணி கொடுத்து விட வேண்டும். 100 இது கண்டிப்பா ஜெயிப்போம், 100 உங்ககிட்ட கிடையாது. அதுல எவ்வளவு சதவீதம் எங்க கிட்ட கொடுப்பீங்க, இவ்வளவு கிடைச்சது இதை முடிவு பண்ணியாச்சுதான் என்னென்ன தொகுதியில போட்டு போட போறோம், போட்டியிட போறோம் அப்படிங்கறத இங்க வந்து ஏடிஎம்கே, நைனா நாகேந்திரன், பிஎம்கே இவங்க உட்காந்து பேசுவாங்க. இதை மேலிடம் வந்து முடிவு பண்ண போறதில்ல. பியூஷ் கோயல் அவங்களுக்கு இது தெரியாது. நிச்சயமா சார். அதுவும் வரக்கூடிய காலங்களில் தெரிய வரும். தொடர்ந்து தங்களது கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி. நன்றி.